பணம் இருந்தால் நீ என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீ செய்கிற தப்பு ஒரு நாள் முடிவுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு கேஸை தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்ஸ்டீன் ஃபைல். இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஎஸ் கவர்மெண்ட் ஒரு டாக்குமெண்ட், அதாவது எப்ஸ்டீன் ஃபைல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே பெரிய பெரிய கைங்க. அதாவது பில் கேட்ஸில் ஆரம்பிச்சு டொனால்ட் ட்ரம்ப்பு, எலான் மஸ்க்கு, ஸ்டீஃபன் ஹாக்கிங், இந்த மாதிரி நிறைய ஷாக் ஆகிற பீப்புளோட ஃபோட்டோஸ், ரொம்ப கேர்ள்ஸோட க்ளோஸாக எடுத்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணிட்டு வராங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்ஸ்டீன்கிற இவங்கிட்ட இருந்தான். இவன் யார் அப்படின்னா ஒரு சின்ன மேக்ஸ் டீச்சராக இருந்திருக்கான். அதுக்கப்புறம் பணத்து மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டதுனால பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபினான்ஷியர் ஆகிறான். ஃபினான்ஷியர் அப்படின்னா கீழெல்லாம் இல்லைங்க, பெரிய தலைங்களுக்கு ஃபினான்ஷியர். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, பில் கேட்ஸு, பில் கிளின்டனு, அப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங், எலான் மஸ்க், இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப், இந்த மாதிரி பெரிய தலைங்களுக்கு ஃபினான்சியராக இவன் இருக்கான். ஸ்டார்டிங்கில் ஒரு அளவுக்கு சம்பாரித்து அவனோட ஒரு இடத்துலையே நம்ம ஊர்லெலாம் சொல்லுவாங்க இல்லையா, மாமா வேலை பார்க்குறதுன்னு, அந்த மாதிரி ஒரு புரோக்கராக இவன் இருக்கான். இவன் நிறைய பேர்த்துக்கு பணம் கொடுப்பான் இல்லையா, அந்த டைமில் நிறைய பொண்ணுங்களை இவன் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு அந்த மாதிரி ஒரு வேலையில் ஈடுபடுத்தி இருக்கிறான். அதில் நல்லா பயங்கரமாக சம்பாரிச்சிட்றான். அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்போ அவன் நிறைய காசு பார்த்துட்டான். உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா, தனியாக ஒரு ஐலாண்டை வாங்கிடுறான், ப்ரைவேட் ஜெட்டும் வாங்கிடுறான். இதன் மூலமாக ரொம்ப இந்த யூஎஸ் மட்டும் இல்லாமல் வெளியே இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற பெரிய தலைகளையுமே கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறான். அவங்கள எந்த விதத்தில் சந்தோஷப்படுத்த முடியும், ட்ரக்ஸாக இருக்கட்டும், ஆல்கஹாலாக இருக்கட்டும், பொண்ணுங்க விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன விஷயம் வேணாலும் அவன் ஆஃபர் பண்ண தயாராக இருந்தான். அவன் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸாக ரெக்கார்டும் பண்ணி வச்சுக்கிட்டா. அது எதுக்காகனே கொஞ்சம் புரியலை. அதுக்கப்புறம் இவனோட பிஸ்னஸில் நிறைய அண்டர் ஏஜ் கேர்ள்ஸ் இன்க்ளூட் பண்ணதாக தான் பெரிய பிரச்சனையாகி 2008 அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுடுறாங்க. அவன் பெரிய கை இல்லையா, நிறைய பேர்த்த கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிறங்காட்டி ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடுறான். 2019 மறுபடியும் அரெஸ்ட் ஆகிறான். அரெஸ்ட் ஆகி ஜெயிலில் போடுறாங்க. அங்கேயே தூக்கு போட்டு மர்மமான முறையில் இறந்து போகிறான். அங்கே இருந்த கேமரா ஒர்க் ஆகலை, செக்யூரிட்டிஸ் யாருமே இல்லை. ஆனால் அவன் தூக்கு போட்டு இறந்துட்டா. கவர்மெண்ட் இதாக சொல்லுது, மக்களும் அதான் நம்புகிறாங்க. பட் யாருமே ஏற்றுக்கலை. எப்ஸ்டீன் ஃபைலில் நிறைய பொண்ணுங்கள் அழுதுட்டு அவங்களோட கஷ்டத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது. நிறைய பெண்களோட பெரிய பெரிய ஆளுங்க ஃபோட்டோஸ் எடுத்ததும் இருக்குது. இவன் இறந்து போனாலுமே ஏன் இந்த கேஸை இவ்வளோ எடுத்து நடத்துகிறாங்க அப்படின்னா மக்களுக்கு அவன் மேலே நம்பிக்கை இல்லை, கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை இல்லை. இவன் கேஸில் ஏதாச்சும் கோல்மால் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும். ஆனால் யூஎஸ் கவர்மெண்ட் இதை ஃப்ராங்காக எல்லாத்துக்கும் இந்த டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுவோன்னு சொல்லி இப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் தான் வந்திருக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்தால் இன்னும் எத்தனை நாட்டிலிருந்து யார் யாரெல்லாம் சிக்க போகிறாங்கன்னு தெரியலை. அவ்வளோதாங்க, வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணி உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.